எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு நிஷா டேஸ்டி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போறோம். எங்க நம்ம போய் வெளில போய் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடணும். வீட்லயே வந்து நம்ம ஹெல்தியா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சிக்கனை வந்து 65 வந்து போட்டுக்கலாம். முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி 65 பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம 65 எல்லாம் வந்து மசாலாலாம் வந்து கலந்து வச்சுக்கலாம். நான் முதல்ல வந்து சிக்கனை வந்து கழுவி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கழுவி வச்சிருந்த சிக்கன்ல வந்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு. இது சிக்கன் கபாப் அண்ட் 65 மசாலா. இதோட வந்து சின்ன கப் அளவுக்கு தயிர். முதல்ல இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். அடுத்து இந்த மசாலாலாம் கலந்ததுக்கு அப்புறம் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் மைதாவுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த 65ல வந்து ஃபுட் கலர்லாம் சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டு கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 65 போட்டு இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சு இப்போ 65 போட்டு எண்ணெயும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 65 போட்டு 65 நல்லா வேகட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ கேப்சிகம் போட்டு இப்போ பாருங்க எல்லா காய்கறியும் கட் பண்ணியாச்சு. சிக்கனும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 65 போட்டாச்சு. எல்லா காய்கறியும் கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம். இப்போ இதே பேன்ல வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்மளோட கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு ஃப்ரை ஆன உடனே வெங்காயம், காய்கறி வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, 50% மட்டும் ஃப்ரை பண்ணணும். அது வந்து கேபேஜ், கேப்சிகம், கேரட். இதே வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்க காய்கறிலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து இப்படி பண்ணிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிடுவோம். முட்டை 2 உடச்சி ஊற்றிட்டு இப்படி நல்லா கலந்துக்கலாம். அந்த முட்டையே காய்கறி நல்லா வெந்துருச்சு. நான் முன்னாடியே வந்து பாஸ்மதி அரிசியை வந்து வேக வச்சுட்டு ஆற வச்சிருந்தேன். பழத்தை எடுத்துக்கலாம். இதோடய வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன், இதோடய வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப், இதோடய வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இப்போ பாருங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போடுவோம். இப்போ வந்து இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாற்றணும். இப்போ பாருங்க நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.